தமிழகத்தில் பாஜக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுகிறது என்று இன்று காலையில் தாவேக 3ஆம் ஆண்டு விழா கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பேசியிருந்தார். தற்பொழுது அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். விஜய் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். சோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால மட்டும்தான் முடியும். விஜயின் விமர்சனத்திற்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலடி அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாஜக தான் தலைமை அப்படின்னு சொல்றாரு, நீங்க அதிமுகன்றீங்க. எது ஏங்க நீங்களே நீதிபதிகள், நீங்களே அமித்ஷா ஐயா வந்த பொழுது இங்கே எங்கள் கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதனுடைய தலைமை கட்சி அதிமுக, முதலமைச்சர் பொறுப்பு எங்கள் கூட்டணியிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். திருப்பி திருப்பி ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி அதான் இதை பதிலாக அவருக்கு சொல்லுங்க, இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க அமித்ஷா. எனவே நாங்கள் போய் விஜய்க்கு இது பிஜேபிக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1, சிபிஐ விசாரணைக்கு போவதற்கு முன்பு 2 நாட்கள் அது போனதுக்கு வந்ததற்கு பின்பு ஒரு கூட்டத்தில் அந்த அவருடைய கட்சி அலுவலகத்தில் பேசுகிறார். திமுகவும் அண்ணா திமுகவும் ஊழல் கட்சி பேசுகிறார். ஆனால் எங்களுக்கு பொது எதிரி பிஜேபி என்று பேசியவர் அன்னைக்கு பிஜேபியை குறை சொல்லவில்லை. இது என்ன காரணம்? திரு விஜய் அவர்கள் விளக்க வேண்டும். வேற கூட்டணியில மேலும் சில கட்சிகளாக சேர போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல தேமுதிக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கா? நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும். வரவங்களெல்லாம் கதவு மூடி விட்டாரு. நாங்கள் எல்லாம் கட்டாயம் வருவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி